ஹாய், நான் தங்கதுரை. என்னுடைய கம்பெனி நேம் எக்ஸல் பார்க்ஸ் அண்ட் பூல்ஸ். இது திருநெல்வேலியில் இருக்குது. நாங்கள் 1998லேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு முழுசும் ஸ்கூல், ரிசார்ட், காலேஜஸ், ஹோட்டல், பங்களா, வீட்டில், மொட்டை மாடியில் இந்த மாதிரி 400 ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபார்ம் ஹவுஸ் பூல், அதாவது தோட்டத்தில் ஸ்விம்மிங் பூல் கட்டுறது விஷயமா பார்க்கலாம். அந்த காலத்தில் தோட்டத்தில் ஒரு பம்ப் செட் இருக்கும். அங்கே ஃபேமிலியாக பிக்னிக் மாதிரி போய் குளிச்சுட்டு அந்த நாளை என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மொபைல் இன்ட்ரெஸ்ட்டில் ரூமை விட்டே வெளியே வர்றதில்ல. அவங்கள ஒரு நல்ல அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கு ஆர்வமாக வெளியே வர வைக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் நல்ல ஒரு பிளான். இது ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல் எக்ஸசைஸாகவும் இருக்கும். சரி, இப்போது ஃபார்ம் ஹவுஸில் ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு சில டிப்ஸ் தரேன். சாதாரண தொட்டி தானே அப்படின்னு நினச்சி அவசரத்தில் ஒரு சிலர் அவங்களா ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க. கட்டும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃப்யூச்சரில் அது மெயின்டெனன்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் மட்டும் போதாது, ஈஸியாக பராமரிக்கிறதுக்கு ஏற்றாப்புல ப்ளம்பிங்கும் பண்ணி வைக்கணும். முதல்ல தண்ணி வெளியே போகிறதுக்காக ஒரு ட்ரெயின் பைப் வைப்பாங்க. அது தரையும் சுவரும் சேர்கிற இடத்துல அந்த அவுட்லெட் பைப்பை வைக்கிறாங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. லீக் ஆகாமல் இருக்கணும்னா தொட்டியோட ஆழமான இடத்துல தண்ணி வெளியே போகிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி சின்ன ஸ்விம்மிங் பூலாக இருந்தால் 2 இன்ச்சும், பெரிய ஸ்விம்மிங் பூலாக இருந்தால் 4 இன்ச்சு பைப்பும் வைக்கணும். ஃப்ளோரில் தான் வைக்கணும். ஃப்ளோரும் வாலும் சேர்கிற இடத்துல வைக்கக்கூடாது. அடுத்தது, தண்ணி நிறச்சி குளிச்சுட்டு தோட்டத்தில் இருக்க எல்லா மரஞ்செடிகளுக்கும் தண்ணி அனுப்பணுங்கிறதுக்காக அதிகமாக தரைக்கு மேலே தூக்கி கட்டிடுறாங்க. அப்படி கட்டக்கூடாது. ஒரு பம்பை வச்சு வெளியேற்றினா மேடான இடத்துல இருக்க செடிக்கு கூட தண்ணி அனுப்ப முடியும். தரைக்கு மேலே தூக்கி கட்டினா சுற்றி நடக்கிறதுக்கு டெக் ஸ்லாப் வேறு போடணும், ரீட்டைனிங் வால் கட்டணும். அப்போ தான் தொட்டி மாதிரி இல்லாமல் ஸ்விம்மிங் பூலுக்கே ஒரு லுக் வரும். பிளாட்ஃபார்ம்லேருந்து யாரும் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி ரெயில்ஸ் வேறு வைக்க வேண்டியிருக்கும். தரைக்கு மேலே தூக்கி கட்டினா குழந்தைங்க விளையாடும்போது அவங்கள கவனிக்கவும் முடியாது. அதனால் சேஃப்டியும் கம்மி தான். அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு தரையை தோண்டி இன்கிரவுண்ட் பூலாக கட்டினா எபோவ் கிரவுண்ட் பூலை விட இன்கிரவுண்ட் பூல் 30% பட்ஜெட் வேறு குறையும். கெஸ்ட் வரும்போது செல்ஃபி எடுக்கிறது கூட ரொம்ப அழகாகவும் இருக்கும். அடுத்தது, பராமரிப்புக்கு சில டிப்ஸ். ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிறைக்கிறப்ப திறந்த வெளி கிணத்துல இருக்கிற தண்ணி நிறைக்க வேண்டாம். ஏன்னா ஓப்பன் வெல் வாட்டரில் இருக்க தண்ணி கொஞ்சம் பாசி பிடிச்சி தான் இருக்கும். அதை நிறைச்சா ஸ்விம்மிங் பூலில் தண்ணி கிளியராகவும் இருக்காது, லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பூல் ரொம்ப நீட்டாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் ஸ்விம்மிங் பூல் வாட்டரை நீங்கள் டீப் போர்வெல்லேருந்து மட்டுமே எடுத்து நிறைக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். சில நீச்சல் குளங்களில் தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு உடனே எம்டி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறாங்க. அதனால் தொட்டி பாசி பிடிச்சி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி லார்வாவே வந்துடுது. அதனால் மழை காலத்தில் கூட யூஸ் பண்ணி முடித்த 24 மணி நேரத்துக்குள்ளே தண்ணி முழுசையும் வெளியேற்றி ட்ரையாக தான் ஸ்விம்மிங் பூல் வைக்கணும். ஆனால் தண்ணி இல்லாமல் ட்ரையாக விட்டால் வெயில் பட்டு பூல் டைல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதனால் ஸ்விம்மிங் பூல் மேலே ஒரு ஷெட்டை போட்டு வெயில் படாமல் வச்சா டைல்ஸும் பாதிக்காது, சீக்கிரமாக பாசி பிடிக்கிறதும் குறையும். என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, கட்டும்போதே இன்லெட், அவுட்லெட், ட்ரெயின், லைட் பாயிண்ட், ஸ்கிம்மர் இந்த மாதிரி சர்க்குலேஷனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் யூனிட்டுக்கு ப்ளம்பிங்கும் பண்ணி வச்சுட்டா தேவைப்படும் போது ஃபில்ட்ரேஷன் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு 40,000 தான் செலவாகும். முதல்லையே இதை செய்யலைன்னா சம்மர் ஹாலிடேஸில் டெய்லி யூசேஜ் பண்ணணும்னு நாம் நினைக்கும் போது டைல்ஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ளம்பிங் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கட்டும்போதே அதை புத்திசாலித்தனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி முதல்லையே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. 10 வருஷத்துக்கு முன்னால் கட்டின ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் தண்ணீர் பற்றாக்குறையினால் இப்போ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபில்ட்ரேஷன் யூனிட் வச்ச பிறகு 1 வருஷத்துக்கு கூட அந்த தண்ணியை மாற்றாமல் கிறிஸ்டல் கிளியராக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனில் ஃபில்ட்ரேஷன் இருக்கிற பூலுக்கும் ஃபில்ட்ரேஷன் இல்லாத பூலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஸ்விம்மிங் பூல் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது கால் பண்ணுங்கள் அல்லது கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். தேவைப்பட்டால் உங்கள் சைட்டுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சு கொடுத்து என்ன ஆர்டரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் செலவு குறையும், எப்படி ப்ளம்பிங் பண்ணால் பராமரிப்பு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கொடுப்போம். இது வரைக்கும் நீச்சல் குளம் கட்டின அனுபவமே இல்லாதவங்களுக்கு கூட எங்கள் டீம் நீச்சல் குளம் கட்டுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைடன்ஸ் கொடுப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸும் கொடுப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் சம்மந்தமாக தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும்
எங்கள் வெப்சைட் இருக்குது. அதுலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போயும் ஸ்விம்மிங் பூல் சம்மந்தமான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நன்றி.